ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சில்லி பரோட்டா எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு, கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது அந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க, அந்த கலர் காசுரும். அப்புறம் கொஞ்சம் காரமாக இருக்கும், கிட்ஸ் எல்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. இது நீங்கள் சப்பாத்திலையும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 1/2 கேப்சிகம் இந்த மாதிரி நீலவாக்கில் எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் தக்காளி. கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த ரெட் கலர் வேணும்னா கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே 4 பரோட்டா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிச்சு போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பரோட்டா அன்ஹெல்த்தி தான், நீங்கள் வேணால் இது சப்பாத்தியில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். மந்த்லி ஒன்ஸ் சாப்பிட்லாம். கொஞ்சமாக சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன், இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த சாஸ் எல்லாமே இந்த பரோட்டாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம சில்லி பரோட்டா ஹோம் ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.